எபிசோட் 7 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல விளிம்புநிலை மக்கள் மற்றும் காலநிலை மாற்றம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா காலநிலை மாற்றத்தால சாமானிய மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுல இருந்து தகவமைச்சுக்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அப்படி அவங்க பண்ற விஷயம் காலநிலை மாற்றத்தோட விளைவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல பேசிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா மேய்ச்சல் சமூகம் மற்றும் விவசாயத்தை பத்தி இன்னைக்கு எபிசோட்ல பேச போறோம். நேச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட்னு சொல்லக்கூடிய இயற்கை சார்ந்திருக்க வாழ்வாதாரத்துல மேய்ச்சல் வாழ்வாதாரம்ன்றது வந்து ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. நம்ம யதார்த்தமா பாக்குறப்ப இந்த மேய்ச்சல் ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆடு மாடு வளர்க்குறவங்களையும் விவசாயத்தையும் தனியா பாக்குற ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம முன்னாடி இருக்கு. ஆனா நம்ம இன்னும் இன்டெப்தா போய் பார்த்தோம்னா வந்து இந்த ரெண்டு வாழ்வாதாரமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சு ரொம்பவே இன்டர் கனெக்டடா இன்டர்ட்வைண்டா இருக்கு. இந்த ரிலேஷன், இந்த விவசாயத்துக்கும் மேய்ச்சல் சமூகத்துக்கான ரிலேஷனும், அதுக்கப்புறம் மேய்ச்சல் சமூகம் சார்ந்து வேலை செய்யறவங்களுக்கான என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அவங்க எந்த விதத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருக்கு, அவங்க எப்படி செயல்படுறாங்க, இதை பத்திலாம் விரிவா பேசுறதா இன்னைக்கோட எபிசோட். வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். போன வாரம் மரவமங்கலன்ற ஒரு கிராமம் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அங்க ஒரு கிடை பொங்கல் கொண்டாட்டத்துக்கு நான் போயிருந்தேன். என்னது கிடை பொங்கலா? மாட்டு பொங்கல் கேள்விப்பட்டிருக்கேன், தை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கேன், அதென்ன கிடை பொங்கல்? அதுவும் பொங்கல்னாலே தை மாசத்துல தானே வரும், ஜனவரியில தானே வரும். ஜூலைல எது பொங்கல்? கரெக்ட் பெனி. நம்ம யூஸ்வலா தெரிஞ்சது வந்து ஜனவரியில வர தைப்பொங்கல். அது வந்து விவசாயிகளோட ஒரு அறுவடை திருவிழாவா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த மேய்ச்சல் சமூகம் சார்ந்து இருக்கவங்களோட பொங்கலா வந்து இந்த கிடை பொங்கல். இது வந்து பிரதானமா ஆடி மாசத்துல தான் கொண்டாடுறாங்க. இது எதுக்காக ஆடி மாசத்துல கொண்டாடுறாங்கன்னா வந்து மேய்ச்சல்ல ஈடுபட்டு ஆடு மாடு வளர்க்குறவங்க வந்து கொஞ்ச நாட்கள் வந்து எப்ப விவசாயம் நடக்கலையோ அந்த டைம் விவசாய நிலங்கள்ல வந்து கெடை கட்டுவாங்க. நம்ம இது வந்து அந்த ட்ரை லேண்ட் ஃபார்மிங் இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்லயே நம்ம பார்த்தோம். கெடை கட்டுறதுன்னா என்னன்னு, ஆடு மாடை வந்து விவசாய நிலத்துல கட்டி வைப்பாங்க விவசாயம் நடக்காதப்போ. ஸோ அது வந்து விவசாய நிலங்களையும் வந்து ஃபர்டைல் ஆக்கும், ஆடு மாடுகளுக்கும் ஒரு இடம் கிடைக்கும், அதுக்கு தீவனம் கிடைக்கும். அது வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறம் விவசாயம் பண்ண மழை வரதுனால விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விவசாயிங்க. அதுக்கு வந்து அவங்க அடுத்ததா வந்து இந்த ஆடு மாடை வந்து வலசைக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த நிலத்துல கட்டி வச்சதுக்கப்போ அந்த நிலத்துக்கும் அந்த இடத்துக்கும் வந்து நன்றி சொல்ற வகையா வந்து கொண்டாடப்படுறது தான் இந்த கிடை பொங்கல்ன்றது. இந்த மரபு வந்து இப்போ ஸ்லோவா அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதை ரிவைவ் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து தமிழ்நாடு மேய்ச்சல் சமூகம் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு வந்து இதை ரிவைவ் பண்ணி 2வது வருஷமா தொடர்ச்சியா இந்த ஆடி மாசத்துல கிடை பொங்கல்ன்றது கொண்டாடிட்டு இருக்காங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கே. மரபு விழான்ற இப்பவும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. யார் இதெல்லாம் பண்றா? இந்த தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல மேய்ச்சல் சமூகம் சார்ந்து வேலை செய்யற அமைப்புகள், மேய்ச்சல் சமூகத்தோட தலைவர்கள் அவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து முக்கியமா வந்து ரைட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஆஃப் பாஸ்டரல் கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டா இருக்கட்டும், அதுல அவங்களுக்கு இடம் வாங்கி தரதா இருக்கட்டும், இல்ல போலீஸ் இல்ல மற்ற இடத்துல சட்ட ரீதியா என்னாச்சும் போராட்டங்கள் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அது சார்ந்து வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் மேய்ச்சல் சமூகத்துக்கான பாலிசி அட்வொகேசி, அவங்களுக்கு சாதகமா இருக்க பாலிசிஸ் எப்படி அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போகணும், அது சார்ந்து வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேய்ச்சல் சமூகத்துக்கான டெவலப்மெண்டல் ஒர்க்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதோட ஒரு நீட்சியா வந்து கிடை கோட் அண்ட் ஷீப் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு கறி விற்கிறதா இருக்கட்டும், மீட்டை வந்து விற்பனை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்புட்ஸ், விவசாயத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கள் பண்றாங்க, எரு இல்ல மற்ற இடுபொருட்கள். ஏன்னா அது பிரதானமா வந்து கேட்டிலோட சாணி கோமியத்துல தான் பண்றதுனால அதை பண்ணி அதை விவசாயிகள் கொடுக்குறாங்க. உப்பு கண்டம் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க இந்த பாஸ்டரல் கம்யூனிட்டிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேலை திட்டங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கன்னு இது வரைக்கும் ஆடு மேய்ப்பாங்க மாடு மேய்ப்பாங்க அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றது ரஃபா எனக்கு புரியுது. ஆனால் இதை வாழ்வாதாரமாக வச்சுட்டு எவ்வளோ பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் வந்து இதில் இயங்கிட்டு இருக்காங்க, இதை சார்ந்து யாரெல்லாம் வேலை பண்ணுறாங்க, இந்த ப்ராக்டிஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கார்த்தி? ஸோ இந்தியாவில் வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் தான் எடுக்கப்படுது. லைஃப் ஸ்டாக் சார்ந்து அந்த கால்நடைகளோட சென்சஸ் தான் எடுக்குது. அது சார்ந்து வேலை செய்யற மக்களுக்கான சென்சஸ் வந்து இன்னும் எடுக்கல. ஸோ கிளியரா எவ்வளோ பேர் வந்து இந்த மேய்ச்சல் சார்ந்து வேலை செய்கிறாங்கன்றதுக்கான கிளியர் டேட்டா எங்கேயுமே இல்லை.
விவேகானந்தன்னு ஒருத்தவர் சேவா அமைப்பில் இருக்கார். அவங்க வந்து பல வருஷமாக வந்து இது சார்ந்த வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2001 ஒரு ரிப்போர்ட்டில் வந்து 4 கோடி பேர் வந்து இந்தியாவில் வந்து இது சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல அமைப்புகள் இதோட ஜாஸ்தியாக நிறையா மக்கள் வந்து மேய்ச்சல் சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நான் மீட் பண்ண போயிருந்த ராஜீவ் காந்தி, அவர் வந்து இந்த தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பில் இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ஒரு சுமாராக 40 லட்சம் பேர் வந்து மேய்ச்சல் சார்ந்து தொழிலில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 4.56% இந்தியாவோட 4.56% கால்நடைகள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பால் உற்பத்தி வந்து 4.39% நம்ம தான் பால் உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கும் மீட் ப்ரொடக்ஷன் வந்து 7.88% மீட் ப்ரொடக்ஷன் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ இந்த மேய்ச்சல் சமூகம் சார்ந்திருக்கவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணறிவு இருக்குது. அண்ட் அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க நம்ம சொசைட்டியில். மொதல் விஷயமா பார்த்தோன்னா வந்து இந்த நம்ம பாரம்பரிய இல்லை நாட்டு இனங்களை வந்து பாதுகாக்கிறதுல அவங்க ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் ப்ரீட்ஸை கன்சர்வ் பண்ணுறாங்க. மாடுகள் எடுத்துக்கிட்டோன்னா காங்கேயம், பர்கூர், புலிக்குளம், ஆலம்பாடி, உம்பலாஞ்சேரி, தேனி மலைமாடு. ஆடுகள் எடுத்துக்கிட்டோன்னா ராமநாதபுரம் வெள்ளை, சேலம் கருப்பு, கன்னி, நீலகிரி, மெச்சேரி, சென்னை சிவப்பு, இந்த மாதிரி பல ஆடு வகைகளையும் நம்ம பாரம்பரிய நேட்டிவ் ப்ரீட்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறதுல இவங்க ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸ் வந்து நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், நம்மளோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியான இதில் இருக்கும். அண்ட் இங்கே வளர்கிற தாவரங்கள், இங்கே வளர்கிற வெஜிடேஷனை சாப்பிடக்கூடிய இனங்களாக இருக்கும். ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஒரு சூழல் வரப்போ இந்த மாதிரியான நேட்டிவ் ப்ரீட்ஸ் வந்து இன்னமும் ரெசிலியண்ட்டாக அந்த தாக்கு பிடிக்கிறது, அந்த சேஞ்சஸை வந்து தாக்கு பிடிக்கிறதுன்றது வந்து நம்ம பல ஆய்வுகளில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் கிளைமேட் சேஞ்ச் ரெசிலியன்ஸ் கொண்டு வரதுக்கும் இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து மேய்ச்சல் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா, இந்த மேய்ச்சல் சமூகம் மக்கள் வந்து காடுகள்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ மேய்ச்சல் சார்ந்த இடங்கள்லையே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லா தாவரங்கள் பற்றியான ஒரு பெரிய நாலேஜ் இருக்குது. முக்கியமாக வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ் சார்ந்து ரொம்பவே நல்ல நாலேஜ் இருக்குது. எந்த செடியை காட்டினாலும் இது என்ன ஹெர்பு, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி சாப்பிடலாம், எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான இஷ்யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணலான்றது வந்து ஒரு மிகப்பெரிய நாலேஜ் அவங்கள்ட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைல்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் வந்து பற்றியான நாலேஜ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. எப்படி கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த ஹெர்பல் நாலேஜ், இந்த ஃபுட்டு பற்றியான நாலேஜ் வந்து இந்த ஆடு மாடுக்குன்னு என்னாச்சும் அடிபட்டாலும் சரி, இல்லை அதுக்கு உடம்பு சரியில்லாலும் சரி, அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுலையுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எத்னோ வெட்டனரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சப்ஜெக்டாகவே உருவாயிருக்கு இப்போது. அது சார்ந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அதோட நாலேஜ் கீப்பர்ஸாக வந்து நம்ம மேய்ச்சல் சமூகம் தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மேய்ச்சல் சமூகம் வந்து முக்கியமாக இன்னொன்று பண்ணுறது வந்து நம்மளோட மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களையும் காடுகள்லையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு பெரிய வேலை பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரமே வந்து அதை நம்பி இருக்கிறதுனால அதை எப்படி கன்சர்வ் பண்ணலான்றது பல ஜென்ரேஷன்ஸாக அந்த நாலேஜை வந்து இவங்க வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் தடுக்கிறதுல இவங்க கிராஸ் கட்டுப்படுறதுனால, புல்வெளிகள் கட்டுப்படுறதுனால ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் நிறைய இடத்துல தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்வேசிவ் ஸ்பீசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நேச்சுரலாகவே வெஜிடேட்டிவ் ரீஜென்ரேஷன் உருவாகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு முக்கியமான நாலேஜ் இவங்கள்ட்ட இருக்குது. இந்த நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் வந்து பொதுஜன ஆர் ஜென்ரல் சயின்டிஃபிக் இதுக்கு கொண்டு வரணுன்றதுக்கான நிறைய வேலைகள் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை நிறைய பேர் முன்னெடுக்கவும் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு எபிசோடோட தலைப்பே வந்து நம்ம மேய்ச்சல் சமூகமும் விவசாயமும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 2 வாழ்வாதாரத்துக்குள்ளேயும் என்ன மாதிரியான இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது கார்த்தி? விவசாயம்னு எடுத்துக்கிட்டாவே வந்து மண் வளம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. சாயில் ஃபர்டிலிட்டி
இந்த ரசாயன விவசாயம் கெமிக்கல் ஃபார்மிங் வந்ததுலேருந்து அந்த சாயில் ஃபர்டிலிட்டின்ற விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமா நம்ம வந்து கெமிக்கல்ஸை வந்து கடையில் வாங்கி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதனால் வந்து ஒன்று வந்து விவசாயிக்கு வந்து செலவினம் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது வந்து ஸ்லோவாக சாயிலை டீக்ரேடும் பண்ணியிருக்கு. ஸோ இதை திருப்பி ரிவைவ் பண்ணணுன்னா வந்து அதுக்கு வந்து ஆர்கானிக் இன்புட்ஸ், ஆர்கானிக் மேட்டர் வந்து சாயிலில் போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அது வந்து இந்த மேய்ச்சல் கண்டிப்பாக விவசாயிகளும் ஆடு மாடு வளர்க்குறாங்க, அது ஒரு முக்கியம். பட் இந்த மேய்ச்சல் சமூகம் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த இயற்கையான உரங்கள் உற்பத்தி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து மேய்ச்சல் சமூகம் கையில் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே பேசியிருந்தோம், இந்த கிடை அமைக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராக்டிஸ். அது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்போ விவசாயம் இல்லையோ அந்த டைமில் ஆடு மாடை வந்து நிலத்துல கட்டி வச்சுருந்தோன்னா அந்த ஆடு மாடோட சாணி மூத்திரம் அதெல்லாம் நிலத்துலேயே போகும். அந்த ஆடு மாடு படுத்து கிடக்கிறப்ப அது வந்து அந்த நிலத்தை இன்னும் வந்து ஃபர்டைல் ஆக்கும். அது மட்டும் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது ஸ்லோவாக கம்போஸ்ட் ஆகிருக்கப்போ நம்ம இதை ப்ளோவ் பண்ணி விவசாயம் பண்ணுறப்ப ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக நம்மளோட ஆர்கானிக் ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு தேவையான கால்நடைகள், அது வந்து உழவு ஓட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த விஷயத்துக்கு வேணாலும் இருக்கட்டும், இந்த கால்நடைகள் வந்து இந்த மேய்ச்சல் சமூகம் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த விதத்துலேயுமே வந்து விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதுவே வந்து நம்ம மானாவாரி விவசாயம் சார்ந்து பார்த்தோன்னா இன்னுமே ரொம்ப இன்டர்கனெக்டடான ஒரு சிஸ்டம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், மானாவாரி விவசாயத்தில் வந்து ஒரு 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் தான் விவசாயம் பண்ண முடியும். மிச்ச நேரம்லாம் வந்து விவசாய நிலத்தை வந்து அப்படியே சும்மா தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மேய்ச்சல் சமூகம் மக்கள் வந்து அந்த கிடா கட்டுறதுன்ற விஷயத்த பண்ணுறப்போ வந்து அந்த நிலத்தோட அந்த டைமில் நிலமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த டைமில் நிலத்தோட என்ன சொல்கிறது ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த விதத்தில் ட்ரைலேண்ட் ஏரியாஸில் இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி, அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் வந்து விவசாயிகளுக்கு இது வந்து வருது. இந்த ஒரு வாழ்வாதாரத்தை பற்றி நீ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்க, இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னா அப்போ அதில் கண்டிப்பாக பிரச்சனைன்னு ஒன்று இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மேய்ச்சல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கார்த்தி? அதுக்கு வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது? அரசாங்கத்தோட தலையீடுகள்லாம் இதில் என்ன மாதிரி இருக்குது? இந்த மேய்ச்சல் சமூகம்ன்றவங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நம்பர்ஸும் ரொம்பவே டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பேர் இந்த தொழிலை விட்டுட்டு போகிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக சில காரணங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மொதல் விஷயமா வந்து இந்த மேய்ச்சல் சமூகம் வந்து புறம்போக்கு நிலத்தை அப்படின்றது வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லுவாங்களா, அது வேஸ்ட் லேண்ட் இல்லை, அது ரொம்பவே முக்கியமான இடங்கள், காலி இடங்கள். ஸோ அதில் டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் இந்த வளர்ச்சி, ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம். இந்த வளர்ச்சின்ற பேரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் கான்க்ரீட்டை தூவி கட்டடம் கட்டுறது, அது கான்க்ரீட்டைஸ் ஆக்கிறத மட்டும்தான் நம்ம வளர்ச்சின்னு வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்து நம்மளோட புறம்போக்கு நிலங்கள் வந்து அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் ஆக்கிரமிச்சிடுறாங்க, இல்லை வந்து அதை வந்து வேறு யூஸ்க்காக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மேய்ச்சலுக்கான இடங்களே வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு ஒரு மேய்ச்சலுக்கான பாதைகள் இருக்கும்ல, அந்த வலசை பாதைகளும் வந்து இந்த மாதிரி கட்டடம் கட்டுறது, இந்த மாதிரி அந்த இடத்த கிராப் பண்ணுறதுனால அந்த பாதைகளும் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ இவங்க வந்து மேய்ச்சல் சமூகம் வந்து புறம்போக்கு நிலத்தை வந்து எவ்வளோ நுணுக்கமாக கவனிச்சிருக்காங்கன்னா, நுணுக்கமாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னா வந்து புறம்போக்கு நிலங்கள்லேயே 2 விதமாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மந்தை புறம்போக்குன்றாங்க, இன்னொன்று வந்து மேய்ச்சல் புறம்போக்குன்றாங்க. ஸோ மந்தை புறம்போக்குன்றது வந்து ஆடு மாடு கட்டி வைக்கிற இடம், மேய்ச்சல் புறம்போக்குன்றது வந்து மேய்கிற இடம், எங்கே போயிட்டு அது சாப்பிடுதோ. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் இதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த கட்டி வச்ச இடத்துல ஸ்லோவாக வெஜிடேட்டிவ் கவர் வந்து இம்ப்ரூவ் ஆகி பெட்டர் ஆயிரும் அண்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. இந்த விதத்தில் அவங்க லேண்ட் டிகிரேடேஷனாக இருக்கட்டும், இந்த புறம்போக்கு நிலங்களில் டிகிரேட் ஆகாமல் வெஜிடேட்டிவ் கவரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பொதுமக்களான நம்ம வந்து இந்த புறம்போக்கு நிலங்களை ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நம்ம நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. சட்ட ரீதியாகவும் இதுக்கான சரியான சட்டங்கள், இதுக்கான பாலிசிஸை கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா வந்து மேய்ச்சல் சமூகம் மேய்கிறதுக்கான இன்னொரு இடம் வந்து காடுகள். ஸோ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பழங்குடி மக்களுக்கு நில உரிமை கொடுக்கணும், கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரைட்ஸும் இண்டிவிஜுவல் ஃபாரஸ்ட் ரைட்ஸும் கொடுக்கணும் ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற கம்யூனிட்டிஸ்க்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுருக்கோம். ஸோ ஆனால் அந்த சட்டத்திலேயே என்ன கிளியராக போட்டிருக்காங்கன்னா, அது எதுவும் பழங்குடி மக்களுக்கானது மட்டும் இல்லை,
என்ன எழுதியிருப்பாங்கன்னா ட்ரைபல்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் டிபெண்டன்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை வந்து நிறையா பேர் சரியாக கவனிக்கலையோ இல்லை நிறையா சரியாக புரிஞ்சிக்கல. ஸோ இந்த மேய்ச்சல் சார்ந்து இருக்க மேய்ச்சல் சமூகத்துக்கும் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டி ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த சட்டத்தில் இருக்குது. ஆனால் அதை வந்து கிளியராக இது வரைக்கும் யாருமே எடுத்துகிட்டு போகல, அதுக்கான வேலைகளும் பண்ணலை. இப்போ தான் இந்த கூட்டமைப்பு வந்து அதுக்கான ஒரு புக்லெட் விட்டு எப்படி இதை கிளைம் பண்ணலாம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. அரசாங்கத்திட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக வேல்முருகன்ற ஒரு வந்து காட்டுப்புதூர் நாகர்கோயிலில் வந்து தடவையாக தமிழ்நாட்டில் மேய்ச்சல் சமூகத்துக்காக ஃபாரஸ்ட் ரைட்ஸு கிளைம் போட்டிருக்காரு. அந்த கிளைம்க்கான ரெஸ்பான்ஸ் இன்னும் வரல. ஸோ நம்ம வந்து அந்த கிளைம்க்கான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர வைக்கிறதுக்கான வேலைகள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹோல் லீகல் ஸ்ட்ரகிளில் நம்ம அவங்களோட சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கான சட்டங்களையும் நம்ம மற்ற மேய்ச்சல் சமூகத்துக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுக்கும் இதுக்கான அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ பேசிக்காக இந்த கன்சர்வேஷன்ன்றாங்கல்ல, நம்ம வந்து காடுகளை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை பாதுகாக்கணும், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதை வந்து ஒரு எலைட்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லை ஒரு அர்பன் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நிறையா பேர் கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால கிரவுண்ட் லெவலில் எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சோகால்டு என்விரான்மெண்டலிஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனில் இருக்கவங்க வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியோ இல்லை வந்து இந்த பாரம்பரிய வாழ்வாதாரத்தை புரிஞ்சிக்காததுனால அவங்க வந்து தப்பான டைரக்ஷனில் மக்களையும் அரசாங்கத்தையும் கொண்டு போகிறாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டாக 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத மாதிரி தமிழ்நாட்டில் எந்த விதமான காடுகள்லையுமே மேய்ச்சல் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் பல மேய்ச்சல் சார்ந்து இருக்க சமூகங்களும் நிறைய விவசாயிகளுமே ரொம்பவே நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கான துளி கூட புரிதலே இல்லாமல் இந்த விஷயத்த வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது மேய்ச்சல் சமூகத்துக்கு ஒரு காடை பாதுகாக்கிறதுன்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த வாழ்வாதாரமே அழியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான சட்ட போராட்டங்களும் நம்ம எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சாமானிய மக்களுக்கு கன்சர்வேஷனுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், ஒரு ஆல்டர்னேட் வியூ கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா வந்து இந்த தொழிலையோ இந்த வாழ்வாதாரத்தையோ ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னா ரொம்பவே மோசமாக பார்க்கறதுக்கான ஒரு சினாரியோவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை அந்த பர்ஸ்பெக்டிவும் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு சார்ந்து நம்ம எல்லாருமே இயங்கணும், இவங்களும் எல்லாருமே படிக்கணும். பட் ஆனால் ஒரு வாழ்வாதாரத்தையும் ஒரு தொழிலையும் நம்ம வந்து ரொம்ப அவ்வளோ இழிவுபடுத்த வேண்டிய தேவையில்லை. அது இன்னொரு பக்கம் இதில் இருக்க ஃபிசிக்கல் ட்ரெஜடியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது இந்த வாழ்வாதாரத்தை வந்து ஒரு இது பண்ணுறதுனால. ஸோ அப்போ அந்த ஃபிசிக்கல் ட்ரெஜடியை குறைக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாமும் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் இந்த என்ன சொல்கிறது டிக்னிட்டி ஆஃப் லேபர் டிக்னிட்டி ஆஃப் லைஃப் ஒர்க்குன்றது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கான வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கான சின்ன சின்ன என்ன சொல்கிறது இந்த கூட்டமைப்பே சின்ன சின்ன டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் கொண்டு வராங்க இப்போ இருக்க விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நிகழ்ச்சியில் அந்த கிடை பொங்கல் நிகழ்ச்சியில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறப்போ இல்லை ஆடு மாடு கட்டி வச்சிருக்கப்போ தீ ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த ஃபயரை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து மூலியமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டெக்னாலஜியும் வந்து அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களையும் நம்ம வந்து அவங்களுக்கு இன்கார்பரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ தட் அவங்களோட லைஃப்பும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ இதெல்லாத்தோடையும் ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் நம்ம முன்னாடி வந்துட்டுருக்கு. அது என்னென்னா வந்து இந்த காலநிலை மாற்றம் சார்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட ஒரு குளோபல் நார்த் பர்ஸ்பெக்டிவ் ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட பர்ஸ்பெக்டிவில் லைஃப் ஸ்டாக்கை வந்து ஒரு முக்கியமான ரீசனாக வைக்கிறாங்க. லைஃப் ஸ்டாக்கோட மீத்தேன் எமிஷன்னால வந்து குளோபல் வார்மிங் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்றது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் அண்ட் மீட்டை வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. பட் ஆனால் அது வந்து இன்டைரக்டாக இந்த கால்நடை வளர்ப்பு விவசாயிகளுக்கும் மேய்ச்சல் சமூகத்தையும் பாதிக்குது. ஸோ இப்போ டென்மார்க்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டென்மார்க் தான் மொதல் கண்ட்ரி மாடு வளர்க்குறதுக்கு டேக்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2030 வந்து
1 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பண்ணாங்கன்னா 300 டேனிஷ் க்ரான் அந்த ஊருக்கோட மணி, சுமாராக புத்து மதிப்பாக $43. இந்திய அளவில் வந்து 4000 ரூபாய் வந்து டேக்ஸாக கட்டணும் வருஷத்துக்கு அப்படின்றத அவங்க இது பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 2035 டபுள் ஆயிரும் இந்த அமௌண்ட். ஸோ இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எஸ்பெஷலாக ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா அது உலகம் ஃபுல்லாக வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால வந்து பல மேய்ச்சல் சார்ந்த சமூகமும் விவசாயிகளும் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியும் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனும் அமையும். ப்ளஸ் இது வந்து இவங்க கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்றத வந்து துளி கூட கிரெடிட் கொடுக்காம இவங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ப்ரெசென்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டென்மார்க்கில் பார்த்தோன்னா அங்கே இருக்க ஒரு மாடு வந்து வருஷத்துக்கு 5.6 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுமா. ஸோ அப்போ வந்து தோராயமாக பார்த்தோன்னா 20,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு மாடுக்கு அவங்க ஏதோ டேக்ஸ் பிரேக்லாம் கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ வந்து வருஷத்துக்கு சுமார் 10,000 ரூபாய் இல்லாட்டி $100 வந்து ஒரு மாட்டுக்கு அவங்க வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்தியா மாதிரி நாடுகளில் இல்லை குளோபல் சவுத்தில் வந்து பல 100 மாடுகள் வளர்ப்பாங்க. ஒரு மேய்ச்சல்காரரே வந்து பல 100 மாடுகள் பல 100 ஆடுகள் வந்து வளர்க்குறதுக்கான இருக்கும். ஸோ அப்போ இதே நம்பர்ஸ் அது நம்ம ரியாலிட்டியில் பார்த்தோன்னா இவங்க வந்து மேய்ச்சல் சார்ந்து இருக்கிறதுனாலையும் இவங்களோட எமிஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ இதே நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்ம நாட்டுக்கும் கொண்டு வந்தாங்கன்னா இல்லை குளோபல் சவுத்துக்கும் கொண்டு வந்தாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் லைஃப் ஸ்டாக்னால் வரக்கூடிய எமிஷன்ஸுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, வீகனிசம் அதை ப்ரமோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இந்த பேக்ட்ராப் வச்சுக்கிட்டு பல பெரிய நிறுவனங்கள் குளோபல் கார்ப்பரேட்ஸ் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகள் இருக்கிறாங்க. ஒரு மீட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, பிளான்ட் பேஸ்ட் மீட்டு அப்படின்றதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஹைலி கெமிக்கல் ஓரியன்ட் அண்ட் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஃபுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் முன்னுக்கு வந்தால் நம்மளோட உணவு வந்து இன்னமும் அன்ஹெல்த்தி ஆகும், இன்னமும் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆகும். நம்மளோட உணவோட கண்ட்ரோலே நம்மள்கிட்ட இல்லாமல் ஏதோ ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயத்தை தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வரும். இதை ஒரு சாக்காக வச்சு பல பெரிய நிறுவனங்கள் இது சார்ந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த மேய்ச்சல் தொழில் எல்லாமே, மேய்ச்சல் வேலை எல்லாமே வந்து ஒரு அன்ஸ்கில்டு ஒர்க் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். இதில் வந்து ஒரு ஸ்கில் இன்வால்வ் ஆகி இருக்கு அப்படின்றதே வந்து எப்படி சொல்ல, இதில் இன்வால்வ் ஆகாத மக்கள் வந்து ரியலைஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இதுலேயும் எவ்வளோ நுண்ணறிவு இருக்குது, பாரம்பரிய அறிவு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பல்வகைப்பட்ட மக்களுக்கு கடத்தாமல் இருக்கிறதுனால தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட காடுகளில் மேய்ச்சல் பண்ணக்கூடாதுன்ற ஜட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டென்மார்க்கில் டாக்ஸ் போடுறது, இந்த மாதிரியான மேலடாப்டிவான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ காலநிலை மாற்றம் மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள்ல நம்மளோட புரிதலை வந்து இன்னும் அதிகரிச்சுக்க வேண்டிய தேவை வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து காலநிலை மாற்றத்துக்கான தீர்வுகளை நோக்கி நம்மளை கொண்டு போறதுக்கான ஒரே வழியாகவும் இருக்குதே தவிர டெக்னாலஜி சார்ந்து அதிகமா போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான வாழ்வாதாரங்களை அதுல இருக்கிற நுண்ணறிவை, அதுல இருக்கிற பாரம்பரிய அறிவை வந்து ஆவணப்படுத்துறதும் அதை பல வகை மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை தான் ஓரளவுக்கு இந்த அறம் திணை பாட்காஸ்ட் மூலமாகவும் வந்து நாங்க உங்களுக்கு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.